இங்க நம்ம ஹீரோ கடற்கரையில எதையோ பார்த்து அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். பார்த்தா அது ஃபுல்லாவே தங்கத்தால செஞ்ச ஒரு கத்தி. அதுல ரூபி கல்லெல்லாம் வச்சு பதிச்சு வச்சிருக்கதால இதோட விலை எப்படியும் கோடிக்கணக்குல போகும்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி இன்னும் இத மாதிரி கிடைக்குமான்னு பாக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் அவன் கடற்கரையில போறான். அங்க போய் மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே உள்ள ஒரு பழைய பீரங்கி ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது. அதை பிளாக் மார்க்கெட்ல வித்தா எப்படியும் அது $1 மில்லியன் மேல போகும்னு சந்தோஷப்படுறாங்க. அதை எடுத்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு டிசைட் பண்ணி ஏர் பேக் எல்லாம் கட்டி வச்சு அதை மேல எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவங்களோட போட்டை பார்த்துட்டு போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக அந்த ஏர் பேக்கை இவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அது மறுபடியும் கடற்கரையிலே போய் விழுந்துடுது. அன்னைக்கு அதை எடுக்க முடியாதால இன்னொரு நாள் பிளான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பீரங்கியை மேல தூக்கிடுறாங்க. ஆனா அதோட வெயிட் தாங்க முடியாம இவங்களோட வெயிட் லிஃப்டரே உடைஞ்சு மறுபடியும் அது கடற்கரையிலே போய் விழுந்துடுது. அது கீழே விழும்போதே அங்க ஏற்கனவே இருந்த ஒரு போட்ல போய் விழுந்துடுது. இவங்களும் அது எங்கடா விழுந்திருக்குன்னு போய் பாக்கிறதுக்காக போறாங்க. பார்த்தா இவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியாத மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்டா உள்ள ஒரு தங்க புதையலே இருக்கு.